கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விழுந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விழுந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகளே எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே, மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே, ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்திற்கும்
பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே ஆராதனை ஆராதனை இயேசுவா நீங்கள் தான் ஆண்டவரை எல்லாம் மகிமைக்கு நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய கிருபைகளுக்கு ஆயுள் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்கு ஆயுள் ஸ்தோத்திரம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான்கள் ஆண்டவரே, நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கத்தக்கதாய் எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சார்ந்திருக்கிறோம். உம்மை பற்றி பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு ஆண்டவரே. ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீ நல்ல தேவனாய் இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையாளி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையாளி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை என்னும் மனிதர்கள் பாக்கியம், உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையாளி, என் கேடகமும்
மதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எஸ் லார்ட், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஏலெல்லோக்கே, 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 உம்மை துதிப்பேன். ஏலெல்லோக்கே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே, 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே, 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 உம்மை
எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கலையில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பும் மனிதர் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், என் தேவனால் கூடாத காரியம், முடியாத காரியம். துதிகளிலே வாசம் செய்கிறவர். நாம் துதிக்கும் போது நம் பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கட்டுகள், அந்தகார இருட்டின் அதிகாரங்கள், பிசாசின் கிரிகள் எல்லாம் ஓடும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன்,
நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. Yes, Lord. பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. Yes, Lord. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசை
உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியங்கள், உமக்கு பிடிக்காத காரியங்களோட வாழ்க்கையில ஒன்று வேண்டாம். என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் ராஜாதி ராஜா என் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனையில் அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுவிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை, கருவிகளை ஆண்டவரை கர்த்தர் கிருபையாய் மறைத்துக் கொள்ளும். நான் பேசும்போது என்னோடு கூட நேற்று பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறது மார்க் 5ஆம் அதிகாரம். போன வாரத்தில் மார்க் 5ஆம் அதிகாரம் நாம் படித்தோம். தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சி நாம் இந்த காலையில நாம் பார்க்கணும். இந்த நாளுக்கான தலைப்பு இயேசுவின் வல்லமையும் இரக்கம். இயேசுடைய வல்லமையும் இரக்கம். 5ஆம் அதிகாரம் 21. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்களிடத்திலே வந்தார். இப்போது நாம் போன வாரம் நாம் படித்தோம். ஆண்டவர் அக்கரைக்கு கதரினா என்று சொல்லப்பட்டுள்ள கடற்கரை ஓரமாய் சென்று அங்கு கல்லறையில் இருக்கிற ஒரு பிசாசு பிடித்துள்ளக்கு விடுதலை கொடுக்கிறார். போன அதே வேகத்திலே மீண்டும் திரும்பி வருகிறார். அப்போது திரளான ஜனங்கள் காத்திருக்கிறார். அப்போது நடக்க நிகழ்ச்சியா பார்க்கிறோம். அப்பொழுது ஜெபாலை தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து இடத்திலே அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்தார். இந்த இடத்துல தான் நாம் யவீர் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். யவீர் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் ஜைரஸ் என்றால் எபிரேய பாஷையில ஈவில் என்லைட்டன், ஆண்டவர் அறிவொளி அளிப்பவர் என்று அர்த்தம். இந்த யவீரை குறித்து நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு ஜெப ஆலை தலைவர். அவன் வரும்போது எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் கூட வாழ்க்கையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் மழைகள் வரத்தான் போகிறது. சில கவலையான நேரங்கள், இருட்டான நேரங்கள், சச்சரவு நிறைந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் வரும். அப்போது நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இருக்கிற இயேசு என்பதை தான் இந்த இடத்துல மார்க் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போது யவீரை குறித்து நம்ம பார்க்கும்போது யவீர் அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் அங்க இருக்கிற ஜெப ஆலை தலைவனாக இருக்கிறான். மதிப்பு மிக்க ஒரு நபர், செல்வாக்கு கொண்டவர், அதிகாரம் கொண்டவர், முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர், அந்த மத வட்டத்திலே தலைவர், கௌரவம் உள்ளவர், செழிப்புள்ளவர், அநேக சலுகை பெற்ற ஒருத்தன். சொல்லிக்கொண்டே போகலாம் அவரை பத்தி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த யவீர். ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட அவனை எதுவும் காப்பாற்ற முடியவில்லை. பணம், அதிகாரம், செல்வாக்கு எதுவும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. இப்போது என்ன பார்க்கிறோம்? அவன் இயேசுடைய பாதத்துல வந்து விழுகிறான் என்று நான் பார்க்கிறோம். அவனுடைய ஒரே மகள் மரண அவசியப்படுகிறார். மார்க் எழுதும் போது நான் பார்த்தோம், இயேசு அக்கறையிலே இருந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு பிசாசு பிடித்து விடுதலை கொடுத்தார். காற்றும் கடலையும் அதட்டினார். மீனுமாக திரும்பி வரும்போது 12 வருஷம் பாலுள்ள ஒரு சிறி இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே சுகமாக்கினார். இப்படி பலவிதமான சம்பவங்களை நமக்கு மார்க் எழுதுகிறார். திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின்னாலே அங்கு போகிறார். இப்போது வசனம் நாம் படித்தோம். அப்போது என்ன செய்தான்? அந்த யவீரு இயேசுடைய பாதத்துல வந்து விழுந்தான். யூத முறைப்படி ஒரு மத தலைவர் ஒரு இன்னொரு யூதனை சந்திக்கும் போது கன்னத்தோடு கண்ணை வைத்து உரசி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. ஆனால் இங்கு பார்க்கிறோம், இவன் தலை நிமிர்ந்து நிற்கவில்லை,
இப்போது இயேசுவின் பாதத்துல விழுந்தான். எல்லாம் இருந்தும் அவனால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை சீக்கிரமா வரலாம், இல்லை கொஞ்சம் நாட்கள் வரலாம். ஆனால் எது வந்தாலும் கூட நாம் கடைசியில் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை தேட வேண்டும் தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். என்ன சொல்ல வருகிறான்? ஆண்டவரே, எனக்கு உள்ள பிரச்சனை என்னால் தீர்க்க முடியாது, ஆனால் உம்மால் அது முடியும். ஆண்டவரே, அது என்னால கையாள முடியாது, உம்மால கையாள முடியும் என்று அவன் உள்ளுக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கிறான். இயேசுவின் பாதத்தில் விழுந்தா என்று நான் பார்க்கிறோம். எத்தனை பேர் நாம் ஞாபகப்படுத்துகிறோம்? ஞாபகம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் பாதத்தில் விழுந்த நாட்கள். கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது இயேசுவின் பாதத்திலே நாம் விழுந்த நாட்களை நாம் மறக்க கூடாது. நாம் வைத்திருக்கிற எதுவும் நம்மை காப்பாற்றாது. இவருக்கு பணம், பொருள், வீடு, அதிகாரம் எல்லாம் இருந்ததாலும் கூட எதுவும் அவனை இப்போது காப்பாற்ற முடியவில்லை. இந்த காலையிலே நீங்கள் எழுந்தது, நீங்கள் பரிசுத்தவானா இருப்பதனால் நீங்கள் எழுந்திருக்கவில்லை. இல்லை நேற்று நல்லா ஜெபம் பண்ணோம், வேத வாசம், அதுக்காக அதன் நிமித்தமாக இந்த காலையிலே நாம் எழுந்திருக்கவில்லை. ஆண்டவருடைய கிருபை இந்த காலையிலே நம்ம எழுப்புகிறது. அதைதான் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை உங்களை கிருபையா எழுப்புகிறார். அப்படி இருக்கிற நாம் எவ்வளவு நாம் இயேசுவிடத்துல பயபக்தியா இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு வேதம் போதிக்கிறது. வாழ்க்கை உன்னை தொடும்போது உனக்கு இயேசு தேவை. அதனால் ஒரு நாள் ஒரு போது நமக்குள்ளே பெருமை வராது, நாம் தாழ்மையா இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகம் நமக்கு போதிக்கிறது. 23ஆம் வசனம் என்ன சொல்றான்? அப்போது இந்த இந்த யவீரு 23ஆம் வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்போது யவீர் என்ன சொல்றார்? இயேசுவிடத்துல என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறார், இன்னும் அவள் மரிக்கல. மரணத்துக்கு மிக நெருக்கமான ஒரு நேரம், மரண அவஸ்தைப்படுகிறார். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு அவள் சுகம் பெற வேண்டுமானால், இந்த மரணத்திலிருந்து அவள் விடுதலை பெற்று வர வேண்டுமானால் நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், பெக்ட் ஹிம், ரொம்ப வேண்டிக் கொள்றோம், பெக்ட் ஹிம் earnestly. நாம் ஆண்டவரா இருக்கிற இயேசுவை வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார். நீ வேண்டிக் கொள்ளும் போது உன்னோடு கூட அவர் ஹாஸ்பிட்டல் வருகிறார். நீ வேண்டிக் கொள்ளும் போது நீ வேலைக்கு போகும்போது உன்னோடு கூட இருக்கிறார். நீ வேண்டிக் கொள்ளும் போது நீ எக்ஸாம் எழுதும் போது உன்னோடு கூட வருகிறார். நீ வேண்டிக் கொள்ளும் போது நீ பலவிதமான பிரச்சனைக்குள்ளே கடக்கும் போது இயேசு உன்னோடு கூட வருகிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போது இந்த வசனம் நமக்கு சொல்ற காரியம் என்ன? வேண்டிக் கொண்டான், ஓகே. அவர் அவனோடு கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார். இப்போதான் நமக்கு ஆரம்பிக்கும். அவன் வேண்டிக் கொண்டான். இப்போது இயேசு அந்த யவீரோடு கூட புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது என்ன பார்க்கிறோம்? இப்போது திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். இந்த இடத்துல தான் யார் வருகிறாங்க? 12 வருஷம் பாடுள்ள ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். அப்போது 12 வருஷம் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கு இயேசுவின் வஸ்திரத்தை தொட வருகிறான். 12 வருஷம் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமானாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு என்ன செய்கிறார்? இயேசு அவள் வஸ்திரத்தை அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசு நின்றார். இயேசு நின்ற உடனே அவளுடைய ரத்த போக்கு நின்றது. இயேசு நின்ற உடனே 12 வருஷமா இருந்த அந்த ரத்த போக்கு பிரச்சனை உடனே நின்று போயிட்டு. ஆனால் இது அவளுடைய நேரம் இல்லை. முதலிலே அழைத்தது யவீரு தான் அழைத்தார். ஆனால் இது அவளுடைய முறை அல்ல, ஆனால் அவளுடைய நேரமா இருந்தது. ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? இட் வாஸ் நாட் ஹர் டர்ன் பட் ஹர் டைம். முதல்ல அவ அழைக்கல, முதல்ல அழைத்தது யவீர். ஆனால் என்ன பார்க்கிறோம்? இது அவளுடைய முறை எல்லாம் இருந்தாலும் கூட அவளுடைய நேரமாய் காணப்பட்டது. இப்போது என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல சில சம்பவம் பார்க்கிறோம். போன வாரம் படிச்சோம். இப்போது அந்த பெண் சுகமானால் அப்போது பலவிதமான முறையால் நடக்கிறது. அப்போது என்ன செய்யறாங்க? இயேசு அந்த மனுஷனோடு கூட அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இது இப்போது 35க்கு வரலாம்.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையிலே ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறார். இப்பதான் நினைச்சாங்க இந்த 12 வருஷம் பாடுள்ள ஸ்ரீ அவளோடு கூட நடந்த உரையாடல், பேச்சுவார்த்தை, ஜனங்கள் நெருக்கினாங்க, இதெல்லாம் நடந்து இருக்கும்போது அப்போது என்ன பார்க்கிறோம், பேசி கொண்டிருக்கையிலே போது யபீர் வீட்டு இருந்து ஆட்கள் வராங்க. என்ன சொல்றாங்க, இப்போது உங்களுடைய மகள் மரித்து போனா என்று அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்ல வராங்க, உங்களுடைய மகள் மரித்து போனார், நீங்கள் ஏன் அவரை தொந்தரவு செய்றீங்க, விட்டு விடுங்க, இனி ஒன்று செய்ய முடியாது அவங்க சொல்வதாக வேதம் போதிக்கிறது. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஏன் அவரை மேலும் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று அவங்க சொன்னதாக வேதம் போதிக்கிறது. ஆனால் யபீர் என்ன பார்க்கிறார், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ சுகமானால் இயேசு அவள் சுகமானதை இந்த யபீர் பார்த்திருக்கிறான். நாம் வேதத்தை நாம் படிக்கும் போது, நாம் பைபிளை படிக்கும் போது மெதுவா படிக்கணும், ஸ்லோவா படிக்கணும். போதான் ஒவ்வொரு வசனத்துக்குள்ள இருக்கிற சில நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். சொல்லியிருக்கிறோம், ஆண்டு சொல்ற, இப்போது பேதுரு அங்க யபீரை பார்த்து, சரி லெட்ஸ் கோ, உன் வீட்டுக்கு போகலாம் என்று யபீரோடு கூட அவர் புறப்பட்டு போறார். யபீரோடு கூட புறப்பட்டு போகும்போது அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவர் நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் என்று சொன்னார். அவங்க என்ன வந்து சொன்னாங்க, உன் மகள் மரித்து விட்டால் சொல்லும் போது இயேசு சொல்றா யபீரை பார்த்து, அவங்க சொன்ன வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், நீ அதை விசுவாசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னாங்க. இயேசுவும் யபீரும் புறப்பட்டு போறாங்க. புறப்படும் போதாக சொல்றா, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. வந்த செய்தி துர்ச்செய்தி, வந்த செய்தி மரணத்து செய்தி, இனி நடக்க முடியாது, உயிர் தெழ முடியாது. ஆனால் ஆண்டு சொல்றா, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வராது போல காணப்பட்டாலும், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருந்தாலும் கூட, சுகம் வராது போல இருந்தாலும் கூட, பயப்படாமல் விசுவாசம் உள்ள மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் அப்போது நாம் வெற்றி அங்கு காணலாம். இப்போது இயேசுவும் யபீரும் புறப்பட்டு போறாங்க. 37 பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபுடைய சகோதரனாகிய யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் நம்மோடு கூட வருகிறதுக்கு இடம் கொடுக்காமல், இயேசுவோடு கூட 12 சீசர் இருக்கிறாங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. வசனம் சொல்கிறது, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் இந்த 3 பேரை மட்டும்தான் அழைத்து போறான். இந்த 3 பேரை மட்டும் இயேசு அழைத்து போறார். வேறு ஒருவரையும் இயேசு தம்மோடு கூட வருவதற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த 3 பேர் தான் இயேசுவோடு கூட செய்தாங்க. மருவ மலைக்கு போனாங்க, அங்கே மோசேயும் எலியாவும் பார்த்தாங்க. செலக்ட் குரூப், ஒரு 12 பேர்ல மிக முக்கியமான ஒரு 3 பேர். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெற வேண்டுமானால், நல்ல விசுவாசம் உள்ள ஒரு 3 பேர் நமக்கு தேவை. எப்படி இங்கே பேதுரு யாக்கோபு யோவான் இருந்தாங்களோ, அதே போல ஒரு 3 நபரோடு கூட நீங்க உங்கள் வாழ்க்கை பயணத்தை, ஆவிக்குரிய பயணத்தை பயணிக்கும் போது அப்போது நீங்கள் வெற்றி காணலாம். அவிசுவாசத்தோடு சந்தேகத்தோடு கூட வருகிற நபர்கள் உங்களோடு கூட வருவாரானால் அப்போது போகிற காரியம் நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்காமல் போகும். இப்போது 3 பேரை அழைத்து கொண்டு போறாங்க. இப்போது அந்த யபீர் வீட்டுக்கு கிட்ட போயிட்டாங்க. ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுதும் புலம்புகிறதை கண்டார்கள். இப்போது அவங்க அந்த ஜெப ஆலயத்தால் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு செத்த வீடு, அந்த வீட்டுல ஒரு குழந்தை இறந்துருக்கு, சிறு பெண். சம்பந்தம் இல்லாம செய்றாங்க. சிலர் அழுது கொண்டு புலம்பி கொண்டிருப்பதை அங்கு நாம் பார்க்கிறோம். சில விதமான மரணத்திற்கு கூட நீங்க பார்க்கலாம். சில தேவையில்லாமல் சில ஜனங்கள் அழுது கொண்டிருப்பதை புலம்புவதை நாம் பார்க்கலாம். அதே போல இந்த சிறு பெண் அவள் மரித்திருக்கும் போது தேவையில்லாமல் சிலர் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போது அதை இயேசுங்க பார்க்கிறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யற, உள்ளே போறான். உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறதா. இப்போது வீட்டுக்குள்ள உள்ள போறான். அந்த சிறு பெண் படுத்திருக்கிற அறை ரூமுக்குள்ள போறான். உள்ளே வந்த உடனே என்ன சொல்றார், நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, கூச்சலும் அழுகியும் ஏன், அவள் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றால். வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, அன்பிலீவ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ். அவநம்பிக்கை இயேசுவின் வல்லமை கட்டுப்படுத்துகிறது. அவநம்பிக்கை இருக்குமானால் அங்கு இயேசுடைய வல்லமை கிரியை செய்யாது. அவநம்பிக்கை உள்ள இடத்துல வெற்றி காண முடியாது.
அவநம்பிக்கை உள்ள இடத்துல நாம் அங்கே வெளிச்சத்தை காண முடியாது. இப்போது ஆண்டவர் சொல்றார், நீங்க இந்த இடத்துல ஏன் இப்படி நீங்கள் அழுதும் கூச்சலுமாய் அழுகிறதுன்னு இயேசு கேட்கிறான். அடுத்த வசனம், அதற்காக அவரை பார்த்து இயேசு இப்படி சொன்னார் அங்க அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் அவரை பார்க்க, அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். அவரை பார்த்து செய்றாங்க, நகைத்தார்கள். இன்னொரு பைபிள்ல பார்க்கிறோம், ஆங்கிலத்துல ரெடிகூல், கேலி செய்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையும் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவளையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துக்கு அவர் பிரவேசித்தார். இப்போது என்ன பார்க்கிறோம், யாரெல்லாம் இந்த இடத்துல சிரித்தாங்களோ நகைத்தார்களோ என்ன சொல்ற, அவங்கள பார்த்து எல்லாரும் வெளியே போக பண்ணார். எல்லாரும் வெளியில போயிடுங்க. அவிசுவாசம் உள்ளவர்களை வெளியே அனுப்பினார். சந்தேகத்தின் சிரிப்பு, அவநம்பிக்கை சிரிப்பு, அப்படிப்பட்ட ஆட்களை வெளியில் அனுப்பினார். நம்மை பார்த்து சிலர் சிரிக்கும் போது அது ஒரு பெரிய அவமானம். ஒருத்தர் ஒரு காரியம் நீங்க சொல்லும் போது அதை பார்த்து சிலர் சிரிக்கும் போது அவர் பெரிய அவமானமா இருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்த்து சிரிக்கும் போது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. நம்மை பார்த்து சிலர் சிரிக்கும் போது அப்போது நமக்கு வேதனை தருகிறது. இப்போது இயேசு என்ன செய்கிறார், பிள்ளையுடைய அப்பா அம்மா 3 சீசர்கள், இயேசு அந்த அவர்கள் மட்டும் செய்றாங்க, அந்த வீட்டுக்குள்ளே அந்த சிறுப்பெண் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போறாங்க. 41ஆம் வசனம், பிள்ளையின் வலதுகையை பிடித்து தலித் குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அர்த்தமா. இப்போது உள்ளே போனார், ஜெபம் பண்ணல. என்ன சொல்றார் இயேசு, அந்த சிறு பெண் கையை பிடித்து எழுந்துரு என்றார். யாவீர் என்ன சொன்னார், இயேசு சந்திக்கும் போது அந்த வீதியில, நீர் வந்து உமது கைகளை வையும், அப்போது அவள் பிழைப்பாள். அவள் சொன்ன வண்ணமாக இயேசு அந்த சிறுப்பினுடைய கையை பிடித்து எழுந்துரு சொல்றார். அப்போது அந்த பெண் என்ன செய்யறாங்க, உடனே அவள் எழுந்ததாக மார்க் எழுதுகிறான். நம்முடைய சூழ்நிலையை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டுமா, ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்க வேண்டும். நாம் நம்முடைய அவநம்பிக்கை விட்டு மீண்டு வர வேண்டுமா, ஆனால் ஆண்டவராக இருக்க இயேசுதான் நம்மை தூக்கி விட வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தினாலே எவ்வளவு பார்க்கிறோம், பெரிய தலைவனா இருக்கிறான், பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் கூட அவருடைய மகளை எழுப்ப அவனுக்கு விலை நில்லை. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்திருக்க வேண்டுமா, ஆனால் உலக வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா, ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு உம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினால்தான் நீங்க எழுந்திருக்க முடியும். 42, உடனே சிறு பெண் எழுந்து நடந்தார். உடனே ஆங்கிலம் இமீடியட்லி, மார்க் எப்போதெல்லாம் எழுதுகிறார் சொல்றார் உடனே என்று. மார்க் எழுதுறது அநேக இடத்துல பார்க்கணும். உடனே அந்த சிறு பெண் எழுந்து, அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வழியில பார்த்தோம் 12 வருஷம் பாடுள்ள ஒரு ஸ்திரீ, இப்போது பார்க்கிறோம் 12 வயது உள்ள ஒரு பெண். இப்போது என்ன பார்க்கிறோம், அந்த பெண் உடனே எழுந்ததாக வேதம் கூறுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னா அவள் மரித்து போன ஒரு பெண் என்பதை நாம் மறக்கூடாது. 43, அதை ஒருவருக்கும் அறிவிக்காதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னா. விடான்னு சொல்றார், நீங்க என்ன செய்யணும், இதை குறித்து வெளியில சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அந்த சிறு பெண்ணுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னார். வெறும் இறைச்சி கரிசோறு மட்டும் இல்லை, அப்பத்தை கொடுக்க சொன்னார், வசனத்தை கொடுக்க சொன்னார். மார்க் 5ஆம் அதிகாரம் பார்க்கிறோம், மாலை பிரசங்கத்தை படித்து காண்பீங்க. 8ஆம் அதிகாரம் எல்லாம் நன்மைக்காக முடிகிறது வசனத்தை பார்க்கிறோம். நாம் வாழ்வதும் என்னை ஜீவிப்பதும் அவர் வார்த்தையினாலே. அவர் வசனத்தை படிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன, இயேசுடைய வல்லமை நாம் பார்க்கிறோம், அவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நம்புகிற மகனாய் இருப்போமானா. யவீரு அவரை நம்பினான், அதனாலே அவன் வாழ்க்கையிலே மரித்து போன அவன் மகள் உயிரோடு வந்தான். உங்கள் வாழ்க்கையில இயேசு நம்பும் போது உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமே. நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரங்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. Take care.